வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தேனி மலை என்கிற ஒரு புதிய மலைக்கு தாங்க இங்க வந்திருக்கிறோம். தேனி மலை என்று சொன்னால் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை அல்ல, இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்த ஒரு சமண குகை ஆகும் நண்பர்களே. இது பொன்னமராவதியிலிருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-15 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த மலைக்குன்றை நீங்க பார்க்கலாம். இது 2 பிரிவுகளா இருக்கும். ஒன்று இடது பக்கமாக ஒரு குடவரை அமைந்த ஒரு கோயில் உள்ள மலை, வலது பக்கமாக சமண குகை உள்ள இந்த பகுதி. இப்போது நம்ம வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சமண குகை பக்கம் தான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் முதலாவது நமக்கு தென்படுவது ஒரு வற்றாத சுனைங்க. இந்த சுனை நல்ல ஒரு அழகாக தூய்மையாக இருக்கும் நண்பர்களே. இடது பக்கமாக அந்த குடவரைக்கு கீழே இதிலிருந்து நாம் மேல் நோக்கி செல்ல போகிறோம். இந்த இடத்துல ஒரு பிரமிக்கும் வகையில் ஒரு கல்வெட்டு கிட்டத்தட்ட எத்தனை நூற்றாண்டை சேர்ந்தது என்று தெரியவில்லை. இதனுடைய எழுத்துக்களையும் நம்ம வாசிக்க முடியாத அளவுக்கு தான் சேர்ந்திருக்கிறது இந்த இடத்துல. இதிலிருந்து நம்ம அப்படியே நம்ம வலது பக்கமாக அந்த குகைக்கு சமண குகைக்கு நாம் செல்ல போகிறோம் நண்பர்களே. பாதை எந்தவித படிக்கட்டுகளும் கிடையாது. ஏறி செல்வதற்கு ரொம்பவே சுலபமாக இருந்தது. மழைக்காலம் என்பதால் நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டுதான் போக வேண்டும். காரணம், எங்களுக்கு வழங்கப்பட்ட ஆலோசனை இந்த இடத்துல முட்புதர்கள் அதிகமா இருக்கிறதால பாம்புகள் நடமாட்டம் உங்களுக்கு நிறையவே காணப்படும் என்று சொன்னார்கள். அதன் காரணத்தில் நாங்கள் கொஞ்சம் கவனத்துடன் சென்று கொண்டிருந்தோம். படிக்கட்டு வசதி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தான் நாம் ஏறி செல்ல வேண்டும் நண்பர்களே. இந்த பகுதி முழுவதுமே ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியாகத்தான் இந்த இடம் உள்ளது நண்பர்களே. சுற்றுலாவாசிகளுக்கு இந்த இடம் தெரியுமோ தெரியாதோ என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு அருகில் இருக்கிற அந்த குடவரை கோயில் மலைக்குத்தான் செல்கிறார்கள். இந்த பகுதிக்கு யாரும் வந்ததே கிடையாது போல தெரிகிறது. காரணம், இந்த பக்கம் எந்தவித ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. ஒருவேளை நாம கீழே விழுந்தால் கூட இங்க தூக்கி விடுவதற்கு இங்க ஆள் கூட வரமாட்டாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை பார்க்க நினைத்தால் ஒரு குழுவுடன் செல்லுங்கள் நண்பர்களே. இதுதான் அந்த மலையின் அடிக்கு கீழே இருக்கிறதான ஒரு பிரம்மாண்டமான இடம். இந்த இடம் இன்றைய சூழ்நிலையில் நாம் கணித்தோம் என்றால் இது ஒரு சமண பள்ளியாக பயன்பாட்டுக்குள் இருந்திருக்கலாம். ஆனால் முழுவதுமாக இது சிரிந்துதான் காணப்படுகிறது. எந்தவித படுக்கைகளும் காணப்படவில்லை. இதன் ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இதற்கு மேலே மெருகேற்றி வருகிறார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தீர்த்தாங்கரர் பத்மாசனத்துல அமர்ந்திருக்கிற தியானத்தை நீங்க பார்க்கலாம். அதற்கு கீழே மிக சிறிய ஒரு தமிழ் வட்டெழுத்துக்கள் காணப்பட்டது. அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் இந்த சமண படுக்கைகள் யாருக்கு யார் கொடுத்தது என்றும் இதுவரை எந்தவித வரலாறும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் முழுவதுமாக இது சிதைந்துதான் காணப்படுகிறது நண்பர்களே. இந்த இடத்துக்கு பெயராக அந்தர் மடம் அல்லது இடம் என்று இதை சொல்றாங்க. இதுவும் தொல்லியல் துறை வசம் சிறப்பாக இதை பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஆனா சுற்றுலா வரத்து தான் இங்கு ரொம்பவே கம்மியாக உள்ளது நண்பர்களே. பார்ப்பதற்கு அழகாக தெரியும் இந்த குகை ஆள் புழக்கமே இல்லாததால் கொஞ்சம் விகாரமாகத்தான் தெரியும். தனிமையில் வந்தால் நிச்சயமாக ஒரு பய உணர்வு நமக்கு ஏற்படும் நண்பர்களே. இதிலிருந்து நாம் அப்படியே வலது பக்கமாக நாம் அந்த மரத்துக்கு பின்புறம் செல்ல போகிறோம். இதுதான் அந்த ஓவியங்கள். இன்றும் இந்த ஓவியங்கள் அழியாதவாறு வர்ணமேற்றி வருகிறார்கள். இந்த பகுதிதான் அதனுடைய வலது புறமாக இருக்கக்கூடிய ஒரு பயம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிற இந்த குகை நண்பர்களே. இந்த குகைக்கு செல்வதற்கு பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக இங்கு ஆள் புழக்கமே இல்லாததால் இந்த குகைக்குள் செல்வதற்கு அனுமதி இல்லை நண்பர்களே. ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுல பாறாங்கற்கள் கொண்டு மூடப்பட்டு தான் இருக்கிறது. உள்ளே நம்ம செல்லாதவாறு அங்கு இடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. இது உள்ளே போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப நெடுந்தொலைவாகத்தான் இருந்தது. ஓரளவுக்கு நாங்கள் மேலே ஏறி நின்றுதான் பார்த்தோம். அதற்கு மேலே எங்களால் உள்ள போக முடியவில்லை நண்பர்களே.
தொடர்ந்து இந்த இடம் முழுவதுமே பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியாக இது தென்படுகிறதால பாம்புகள் நிறையாகவே இருக்கக்கூடும் நண்பர்களே. எங்களை எச்சரித்து அனுப்பியவர்கள் கூட இந்த இடத்தில் சூதானமா நீங்க போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. அதன் பேரில் தான் நாங்க இந்த பகுதியை நோக்கி நாங்கள் வந்தோம். இருந்தாலும் இந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு இது அனுமதிக்கப்படாதவாறு தான் இந்த இடம் இருக்கிறது நண்பர்களே. இந்த வீடியோவோடு கூட இதையும் நீங்க பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்வதுதான் நல்லது என்று நாங்கள் கூறுகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு இடங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பகுதி முழுவதுமாக காணப்படுகிறது. இன்னும் இதை தொல்லியல் துறை சிறப்பாக இதை பாதுகாத்துட்டு வர்றாங்க. இதற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மலையில் தான் அந்த குடவரை இருக்குது. ஆனால் பொதுமக்களுக்கு இந்த பகுதியில் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சமண சின்னங்கள், குகைகள், கல்வெட்டுகள் இருப்பது யாருக்குமே தெரியாத வகையில் தான் இருக்கிறது நண்பர்களே. முடிந்தால் இந்த இடத்துக்கு சென்று நீங்க பார்வையிட்டு வாங்க. குழுவோடு சேர்ந்து நீங்கள் பார்த்துவிட்டு வாங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து ஆய்வுகள் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம், பாருங்கள். மீண்டுமாக இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்.